அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில சிறப்பா இருக்கீங்க நம்புறேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு குட்டி சமையல் வீடியோ வாங்க பார்த்துடலாம். எதெல்லாம் சால்டட் எக் இருக்கோ அதில் நான் அடிமைங்க. சரி, அர்வின்ஸ் ஸ்பைசி சால்டட் எக் ஹாட் பூம் போட்டிருக்கு. இந்த இன்ஸ்டன்ட் நூடுல் தான் இப்போ நான் இந்த நூடுல் நான் போட்டேன். இந்த மாதிரி இன்னும் மீபாக்னுடைய நூடுல்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 2-3 நிமிடங்கள் நல்லா இந்த நூடுல்ஸை நம்ம பாயில் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் தான் விஷயமே இருக்குது. சால்டட் எக் அவங்களோட சீசனிங் பாருங்கள். சால்டட் எக் இந்த கலர் தான் இருக்கணும் பை ரைட். இந்த கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஆசம். நீங்கள் இந்த நூடுல்ஸ் ட்ரெயின் பண்ணுறோன்னா உடனே போடுங்க, இல்லாட்டி நூடுல்ஸ் ஆறிடும். இது எக் கிரம்பிள்ஸ் ஆட் பிஃபோர் சர்விங். நான் இப்போயே சாப்பிட போகிறேன். ஸோ இப்போவே நான் அதை இட்டுட்டேன். சீசனிங் ஆயில் இது ஒரு மாசுங்க. இது நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதில் ஆல்டிமேட் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸும் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா கலந்து விட்டு 2 முட்டையும் கலந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கோரிங்கையும் ஆட் பண்ணி அடுத்ததுன்னா சாப்பிட வேண்டியதுதான். பாசிலி இருந்தாலும் நீங்கள் தூவிக்கலாம், ட்ரை பாசிலி இல்லாட்டி ஒரகானோ. அர்வின்ஸ் சால்டட் எக் ஸ்பைசி யம்மி யம்மி. ஓ மை காட், அவ்வளோ ருசியாக இருக்கு. மை பர்சனல் கேரண்டி. டிஸ்டிங்ஷன். அடுத்த முறை போனீங்கன்னா நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இந்த பிராண்டை நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். வாழ்க்கையில் சிறப்பாக சந்தோஷமாக இருங்க.